தமிழ் மொழிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதுதான். தமிழ் பண்டிட்லாம் 2 பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் அதை சொல்கிறதுக்கு இதாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். நார்மலாக ஒருத்தவங்களை பார்த்து என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்பான். அப்பா ஒன்றும் தெரியாது. இதே இது கொஞ்சம் கோபத்தோடு கேட்டோம்னா என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்போம். இல்லை ஒரு சோகத்தில் இருக்கிறாங்கன்னா ஐயோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி இந்த வார்த்தை பல வகையில் நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா? பல வகையில் என்ன நடக்குது அப்படின்றத யூஸ் பண்ணணும். வேற இந்த ஒரு சிறப்பு வேற மொழிகளில் இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது ஆங்கிலமும் தமிழும் தான். அதனால வேற மொழிகளில் இந்த மாதிரி சிறப்பு இருக்கான்றது தெரியல. சரி, என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு சில பேர் தலையில கீழே குனிஞ்சு பண்ணி ஐயோ அப்படின்ற மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டீங்களே. சரி, எனக்குள்ளே தலைப்புகள் எழுதிக்கங்க, ஒரு 7 தலைப்புகள். எனக்குள்ளே என்ன நடக்குது? எனக்குள்ளே என்ன நடக்குது? என்னை சுற்றி என்ன நடக்குது? எனக்குள்ளே என்ன நடக்குது? ஆமா, எனக்குள்ளே என்ன நடக்குது? என்னை சுற்றி என்ன நடக்குது? என் குடும்பத்தில் என்ன நடக்குது? எனக்குள்ளே என்ன நடக்குது? என்னை சுற்றி என்ன நடக்குது? என் குடும்பத்தில் என்ன நடக்குது? 4வது பாயிண்ட் எழுதிட்டீங்களா? என் சபையில் என்ன நடக்குது? சபையில் அப்படின்றதுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல போட்டிருக்கங்க சபைகளில் என்ன நடக்குது. சரியா? என்னுடைய சபையிலும் சபைகளிலும் என்ன நடக்குது? என் தேசத்தில் என்ன நடக்குது? என் தேசத்தில் என்ன நடக்குது? உலகத்தில் என்ன நடக்குது? உலகத்தில் என்ன நடக்குது? இஸ்ரேலில் என்ன நடக்கிறது? என்ன நடக்குது? 7 பாயிண்ட் சொல்றேன், திருப்பி ஒரு தடவை. எனக்குள்ளே என்ன நடக்குது? என்னை சுற்றி என்ன நடக்குது? என் குடும்பத்தில் என்ன நடக்குது? என் சபையில் என்ன நடக்குது? என் தேசத்தில் என்ன நடக்குது? உலகத்தில் என்ன நடக்குது? இஸ்ரவேலில் என்ன நடக்குது? இந்த 7 தலைப்புகள்ல மொதல் 6 தலைப்பு இருக்கு பார்த்தீங்களா? இந்த 6 ஹெட்டிங்ஸ், 6 அந்த தலைப்புகளையும் அறிந்து கொள்ளணும். அப்படின்னா 7வது தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த 6 என்ன நடக்குதுன்னு தெரியும். 7வது உள்ள அந்த தலைப்பு என்ன? இஸ்ரவேலில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நமக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது, சபையில் என்ன நடக்குது, நம்ம தேசத்தில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். பிரசங்கி 3:15. பிரசங்கி 3:15. முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். நல்லா நிறுத்தி நிதானமா படிப்போம். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். அதே அதிகாரத்துல 9வது வசனம் போடுங்க. 3 இல்ல, முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும் ஒரு வசனம். அது 9 எத்தனை? 1:9. சாரி, 1:9. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. 3:11 படிங்க. சரி, ரைட், விட்டுருங்க. இன்னொரு வசனம் இருக்கு, அதை படிங்க. நான் இங்க தப்பா எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். 8:11 என்னன்னு தெரியல. முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. முன் இருந்தவைகளை பற்றி
ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. 1:11 அந்த 3 வசனம் சொல்லி இருக்கிறோம். பிரசங்கி 3:15, பிரசங்கி 1:9, பிரசங்கி 1:11. இதுல பிரசங்கி 3:15 1:9 இஸ்ரேல் தேசத்தை குறித்தான காரியம். எதை குறித்தான காரியம்? இஸ்ரேல் தேசத்தை குறித்தான காரியம். 1:11 நம்மைய குறித்து உண்டான காரியம். இஸ்ரேல் 1:11 யாரை குறித்தான காரியம்? நம்மை குறித்தான காரியம். சரி, இப்ப ஆதியில தேவன் மனிதனை படைத்த பொழுது தமது ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். அதாவது ஆவியும் ஆத்மாவுமாக மாறினான். அந்த மண்ணு எப்படி மாறினுச்சு? ஆவியாகவும் ஆத்மாவும் மாறினான். அதாவது ஆவிக்குரிய மனிதனாக மாறினான். அந்த ஆவிக்குரிய மனிதன் பாவம் செய்ததோட விளைவு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவனுக்கு ஆவிக்குரிய மரணம் நிகழ்ந்தது. ஆவிக்குரிய மரணம் நிகழ்ந்தது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மனிதனுக்குள்ள இருக்கிற இந்த ஆவி என்ன ஆயிடுச்சு? அணைஞ்சு போயிடுச்சு. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இப்படியாக சொல்லுது, கர்த்தர் தந்த ஆவி, மனிதனுடைய ஆவி தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த ஆவி அணைஞ்சு போன உடனே மனுஷன் இருளாயிட்டான், பாவமாயிட்டான். இந்த பாவமான மனிதனை மீட்கும்படியாக யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தார். ரைட். இப்படி ஆவிக்குரிய ரீதியில மரணம் அடைந்த மனிதன் ஏதேனிலிருந்து விரட்டப்பட்டான். ஏன்னா சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் சொல்ற மாதிரி சொல்றேன்னு யோசிக்காதீங்க. இதையெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்குவோம். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? 1:11 முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றி இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் வண்ணமாக சில காரியங்களை கர்த்தர் பேசும்படி சொன்னதுனால அதெல்லாம் நான் கொண்டு வரேன். சரியா? அதனால ஆவிக்குரிய மரணமடைந்த அந்த மனிதனும் அவனுடைய மனைவியும் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். விரட்டப்படும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார், சாபத்தையும் கொடுத்தார். மனிதன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில வந்து உடனே அவனுடைய ஜனத்தொகை பலுகி பெருகினது. அதே போல பாவமும் பலுகி பெருகிச்சு. பாவமும் பலுகி பெருகிச்சு. ஏன் பாவம் பலுகி பெருகிச்சுன்னா, சாத்தானுக்கு தன்னை விற்று போட்ட மனிதன், சாத்தானின் சொல் பிரகாரம் கேட்டு அதன் பிரகாரம் நடக்க ஆரம்பித்த உடனே ஒரு பாவம் பண்ணினவங்க பாவத்துக்கு எண்ணிக்கை அளவே இல்லாத அளவுக்கு அந்த சந்ததி அநேக பாவங்களை செய்ய ஆரம்பித்தது. அப்படி செய்ய ஆரம்பிச்ச பொழுது கர்த்தர் ஜனங்களை பார்த்து மிகவும் மனஸ்தாபப்பட்டார். தேவனுடைய கரத்தில் இருந்தவன் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனுக்கு அடிமையானான். ஆசிப்போம் யோவான் 8:34. ஒருத்தர் ரோமர் 6:16 படிங்க. 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். பாவத்தை செய்ய தூண்டுகிறது யாரு? பிசாசு. அப்ப அந்த பிசாசுக்கு என்ன ஆயிட்டான்? மனுஷன் அடிமையாகி போனான். யாருக்கு அடிமையாய் இருக்க வேண்டியவன்? தேவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டியவன் பிசாசுக்கு அடிமையாகி போனான். நான் சொல்ற பீரியட் நோவா காலத்திற்கு முன்பாக. வேதத்திலேயே 2 பேரை பத்தி தான் அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு ஏனோக்கு, ஒன்னு நோவா. மொத்த ஜனங்களும் எப்படிதான் இருந்தாங்க? பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாக கிடந்தாங்க. ரோமர் 6:16 இப்படியாக சொல்லுகிறது. படிங்க. அறியீர்களா? அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்ய தூண்டுகிற சாத்தானுக்கு அடிமையாய் இருக்கிற ஜனங்கள் அவனுக்கு அடிமையா இருக்கிறாங்க இல்லையா? அந்த பாவத்தை செய்யறவங்க யாருக்கு அடிமையா இருக்கிறாங்க? சாத்தானுக்கு அடிமையா இருக்காங்க. இதே நேரத்துல நீதியின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவருக்கு அடிமையா இருக்கிறாங்க.
புரியுதா? புரியுதா? புரியல? பாவத்தை செய்தவர்கள் சாத்தானுக்கு, நீதியை ஏற்றுக்கொண்டு தேவனை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆனா இந்த மனுஷனை கர்த்தர் மீட்கணும். மனுஷனை கர்த்தர் மீட்கணும். ஏன்னா மனுஷனுக்கு அவன் மேல எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. மனிதனுக்கு அவன் மேல எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் மனிதனை உருவாக்கின பொழுது, மரம் செடி கொடிகள் விலங்குகள் எல்லாம் உருவாக்கின பொழுது தமது வார்த்தையால உருவாக்கிட்டார். ஆனா மனிதனை உருவாக்கின போது தனக்குள் இருக்கிறதுல கொஞ்சத்தை கொடுத்து உருவாக்கினார். புரியுதா உங்களுக்கு? இந்த சுவாசத்தை கொடுத்த உடனே அதை என்ன பண்ணார்? அவருக்குள் இருந்ததை மனிதனுக்குள் கொடுத்து உருவாக்கினார். அப்ப அது யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். இன்னும் புரியும்படியா அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு. ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த எரியிற மெழுகுவர்த்தியை, எரியாத மெழுகுவர்த்தியை பத்த வைக்கணும்னா, எரியிற மெழுகுவர்த்தியில இருக்கிற அக்கினியை இதற்கு கொண்டு வரதுக்கு இதை கொண்டு போய் அதுல வைக்கும் போது அந்த அக்கினி என்ன பண்ணிடும்? இதுல பத்திக்கணும். இதே போலதான் கர்த்தர் அவர் தம்முடைய சுவாசம் என்னும் அக்கினியை நமக்குள் ஊதுனதுனால நம்ம ஆவிக்குரிய மனிதனாக மனிதன் வந்தான். அப்ப இந்த மனிதனுக்கு அவன் மேல என்ன கிடையாது? அதிகாரமே கிடையாது. இந்த மனிதன் மேல அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரே ஒருத்தர் யாரு? ஆண்டவர் தேவன், நம்முடைய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனா நிலைமை எப்படி மாறிடுச்சு? வேற மாதிரி மாறிடுச்சு. இவன் தன்னை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தபடினால், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பிசாசுக்கு மனிதனை ஆண்டு கொள்ளவோ அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கோ அவனுக்கு அதிகாரம் கிடையாது. மனிதனுடைய ஆவியின் மீது முழு அதிகாரம் கொண்டவர் தேவனே. பிசாசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆனா பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தந்திரமா மனிதனை ஏவுகிற காரியம், மனிதனுடைய இருதயத்தை ஏவுகிற காரியம். சிலர் அந்த ஏவுதலில் கீழ்ப்படிந்து அவன் சொல்லுகிற அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு அடிமைகள் ஆயிடுவான். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப பாவம் செய்கிற ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்துல இருக்கிறமே ஒழிய நம்மளை கண்ட்ரோல் பண்றது ரெண்டு பேரு. சரியா? ஒன்னு தேவன், இன்னொன்னு நம்மளை தூண்டி விட்டு இது பண்றது பிசாஸ். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மொத்த வேதத்தோட ரகசியத்தையுமே அந்த இப்படி ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல இந்த ஃபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாடா போட்டு இப்படி ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க. அந்த முடிச்சு அவுத்து ஃபைலை ஓப்பன் பண்ணா உள்ளுக்கு இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த முடிச்சை நீங்க அவுத்துட்டீங்கன்னா நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறது யார் தான்? தேவன் தான். அதே நேரம் நம்மளை ஏவி வேற விதமா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது யாரு? பிசாசு. அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த முடிச்சு அவுத்தரலாம். அவுத்துட்டா அடுத்து நம்ம என்ன செய்யணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இந்த பிசாசு என்ன பண்றான்? சிலரை பாவம் செய்ய சொல்லி ஏவுறான். நம்ம பார்க்கிறோம், தாவீதை அவன் ஏவினான் போட்டிருக்கு. ஜனங்களை இலக்கம் பண்ணும்படியாக ஏவினான் போட்டிருக்கு. அது தேவனுக்கு முன்பாக பாவமாய் இருந்தது. இது மாதிரி ஜனங்களை ஏவ ஏவ மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிப்பான். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவனுடைய ஆவியினால உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனை, அந்த ஆவிய யார் ஏவுறா? ஆனா யார் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்? அப்ப அவன் மறைமுகமா யாரை டிஸ்டர்ப் பண்றான்? தேவனை டிஸ்டர்ப் பண்றான். அப்ப இந்த தேவனை டிஸ்டர்ப் பண்றத மீட்கணும் அப்படின்னா யாரை மீட்கணும்? மனுஷனை மீட்கணும். இப்ப இந்த மனுஷனை மீட்கணும் அப்படின்னா அவனுக்கு சில காரியங்களை சொல்லி புரிய வைக்கணும். அவனுக்கு சில காரியங்களை சொல்லி புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? நிறைய பிளான். பரலோகத்தில் உட்காந்து அவங்க பிளான் எல்லாம் போட்டு, நான் அதெல்லாம் சும்மா சொல்றேன், பரலோகத்தில் உட்காந்து பிளான் போட்டாங்க அப்படின்றது. ஆனா கர்த்தருடைய சித்தத்தில் இருந்த அந்த பிளான் தான் அது, இல்லையா? அவர் ஜனத்தை மீட்கும்படியாக அவர் என்ன பண்ணாரு? சில திட்டங்களை போட்டு பண்ணார். இதுல என்ன பிரச்சனைனா, பிசாசுக்கும் நம்ம வேணும், தேவனுக்கும் நம்ம வேணும். நம்ம நிலைமையை பார்த்தீங்களா? அந்த சொல்லுவாங்கல்ல, ரெண்டு பக்கம் மத்தளத்துக்கு
ரெண்டு பக்கம் இடி. ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாருமே நம்ம யாருமே ஆரம்பத்திலிருந்து தேவனால உருவாக்கப்பட்டு அப்படியே பரிசுத்தமா இருந்து வந்தவர்கள் கிடையாது. நம்ம மூதாதையர்கள் ஒரு காலத்துல அவனுக்கு அடிமையா இருந்தவங்க. அப்படி அடிமையா இருந்த அந்த ஜனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணார்? பிரித்து எடுத்து அவருடைய ஜனமாக்கிட்டார். நமக்கு தெரிஞ்சு போச்சு இவர் தான் தெய்வம், இதெல்லாம் தெய்வம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவரை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அவன் என்ன சொல்றான்? அவன் என்னை வித்து போட்டான்ல, வித்து போட்டவன் மத்தியில நீங்க ஏன் இந்த வேலையை செய்றீங்க? அவனே வித்து போட்டுட்டான். அப்ப நீங்க ஏன் என்ன செய்றீங்க? அதான் ஒரு வசனம் இருக்குல்ல, ஜனங்களின் திரட்சி ராஜாவுக்கு மேன்மை. அப்படின்னா இவனும் தன்னை ராஜாவா காமிச்சுக்கிறான். ஆனா உண்மையான ராஜா யாரு? ஆண்டவர் இல்லையா? அப்ப ஜனங்களோட திரட்சி ஆண்டவர் பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்காக இவன் என்ன பண்றான்? மொத்த ஜனங்களையும் வஞ்சிக்க பார்க்கிறான். எப்படி வஞ்சிக்கிறது? அவர்களை பாவங்களை செய்யும்படியாக அவர்களை ஏவி விடுகிறதுனால அவன் ஜனங்களை வஞ்சிக்க பார்க்கிறான். அப்ப ஆண்டவர் தன்னுடையதை எடுத்து கொடுத்ததுனால, அவர் தன்னுடையதிலிருந்து எடுத்து கொடுத்தார். அவர் தான் தேவன். யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் என்ன பண்ணாரு? இனி நீ இவர்களை தொடுவதற்கு அதிகாரம் இல்லைன்னு அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. யார? நம்மள. வெரி குட் சொல்லுங்க. ரொம்ப நிறைய பேர் யோசிக்கிறீங்க, யாரோ போல தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு. நம்ம தான். சொல்லுங்க, யாரை மாற்றிட்டார்? நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றிட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 - 16 வரைக்கும். ரோமர் 8. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கார். இங்க பாருங்க, நான் சொன்னது இங்க வந்துருச்சா? இந்த ஆவியை கண்ட்ரோல் பண்றது யாரு? தேவன். அந்த ஆவி, கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு மனிதன் யாரு? தேவனுடைய புத்திரர்கள். அந்தவும் பயப்படுகிறபடி நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடனே சாட்சி கொடுக்கிறார். இதுக்கு முதல் வசனம் போடுங்க. அடிமைகளின், அதுக்கு முதல் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம், விசுவாசிக்கணும். பிசாசு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. பிசாசு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு என்னை ஏவ முடியாது. அதுல உறுதியா இருக்கணும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். பிசாசு என்னை ஆளுகை செய்ய முடியாது. இதுல இந்த பிசாசு பாவத்துக்கு செய்யும்படி ஏவுகிறான் இல்லையா? பாவம் செய்யும்படி ஏவுகிறான். நீங்க ஜனங்களை பார்ப்பீங்க, சிலரை அவர்கள் விரும்பிக் கொள்கிறதுனால அவர்களை முழுமையாக ஆளுகை செய்கிறான் கர்த்தருடைய அனுமதியின் பேர்ல. இதே இது தேவன் என்ன பண்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து நம்மளை ஆளுகை செய்கிற மாதிரியே பிசாசு எப்பொழுதுமே தேவன் என்ன செய்கிறாரோ அதை காப்பி அடிக்கிறதா அவனோட வேலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே காப்பி அடிச்சிடணும், அதுதான் அவன் வேலை. அதே மாதிரி ஜனங்களை என்ன பண்றான்? அப்படி வஞ்சிச்சு அவங்கள அடிமையாக்குறது மாத்திரமல்ல, அவங்களை ஆளுகை செய்கிற வண்ணமாக அந்த மாதிரி ஜனங்களை இது பண்ணி வைக்கிறான். அப்படி உள்ளவங்களை வேதம் என்ன சொல்லுது? சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. அவர்களை என்ன சொல்லுகிறது வேதம்? சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. ரோமர் 8:44 படிங்க. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் போரும். உங்கள் பிதாவினுடைய பிசாசானவளால் உண்டானவர்கள் அவங்களாம் யார் பிள்ளைங்க? பிசாசின் பிள்ளைகள். இந்த பிசாசின் பிள்ளைகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் இன்னைக்கு பிரச்சனை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பிசாசின் பிள்ளைகள் யாருக்கு பிரச்சனை? நமக்கும் பிரச்சனை, தேவனுக்கும் பிரச்சனை. இதுல இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த பாவம் செய்ய தங்களை விட்டு கொடுக்குறாங்கல்ல, அவங்கள காட்டிலும் தங்களை ஆளுகை செய்ய விட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க.
ஏன்னா அவன் மொத்த காரியத்தையும் அவங்களுக்குள்ள உள்ளுக்கு கொண்டு வந்து வச்சு அந்த அசுத்தங்களை எல்லாம் ஜனங்கள் மத்தியில எப்படி நிறைவேற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி நிறைவேற்ற பண்ணி ஜனங்களை பாவம் செய்ய வச்சு தேவனை ஜனங்கள் மேல கோபத்தை உண்டு பண்ணுகிறதுக்கும் தேவன் பக்கம் ஜனங்கள் சேராமல் இருப்பதற்கு பிசாசின் பக்கம் மொத்தமா இழுப்பதற்கு உண்டான காரியங்களை இந்த மாதிரி ஆட்களை வச்சுதான் அவன் செய்யறான். அப்ப நோவா காலத்துல ஆண்டவர் பார்க்கும் பொழுது இந்த நோவா காலத்துக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே, கர்த்தர் சொல்றாரு மனிதனை ஏற்படுத்தினதுக்காக நான் மனஸ்தாபப்பட்டேன்னு சொல்றாருல்ல, இந்த ஜனங்கள் அனைவரும் மொத்தமா பாவத்துக்கு கிரியைக்கு அவங்க ஒப்பு கொடுக்கல. எல்லா ஜனங்களும் பிசாசுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்தார். அதான் ஆண்டவர் சொல்லுவாரு, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் இப்பொழுதும் மனுஷன் வரும் காலத்துல நடக்கணும். எல்லா பாவமும் அசுசையான பாவங்கள், நான் லிஸ்டே போட முடியாது, என் வாயிலிருந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அசிங்கமான பாவங்களை செய்ய வைத்ததுனால கர்த்தர் மொத்த அந்த உலகத்தையே அழித்து போட்டார். மரம், செடி, கொடி, மிருகங்கள் இதெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா வேதத்தை படித்து பாருங்க. இதைகளை வைத்து அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறார். அதனாலதான் அந்த சந்ததியே இருக்கக்கூடாது, அதோட எண்ணமே வரக்கூடாது. எவன் பிசாசுக்கு அடிமையானானோ, எவன் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தானோ அந்த மொத்த சந்ததியை அழிச்சிடணும்னு சொல்லி கர்த்தர் அந்த ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து மொத்தமாக அழித்து போட்டார். அழித்து போட்டோன்னே நோவா காலத்துக்கு அப்புறம் திருப்பி ஜனங்கள் பெருகிறாங்க, திருப்பி பாவம் உள்ளுக்கு வந்துருச்சு. பிசாசு உள்ளுக்கு வந்துட்டான். பிசாசு உள்ளுக்கு வந்த உடனே மொத்த உலகமும் திருப்பி அதே மாதிரி நோவாவின் காலத்துல இருந்தது மாதிரி கொஞ்சம் மாறி விக்கிரக ஆராதனை என்கிற ஒரு முக்கியமான காலகட்டத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சு. அந்த விக்கிரக ஆராதனையில இந்த தன்னை ஆட்கொண்ட மனிதர்கள், அந்த பிசாசை ஆட்கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்களா, நான் சொன்னேன்ல இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர்களை வைத்து என்ன செஞ்சிச்சு பிசாசு, நான் இப்படி இருப்பேன். நீங்க இந்த உருவங்கள்லாம் செதுக்கி இதெல்லாம் பார்க்கிறோம்ல, இதை அந்த மனிதர்கள்கிட்ட ஆண்டவர் எப்படி நம்மகிட்ட பேசுறாரோ அதே மாதிரி அது அந்த மனிதர்கள்கிட்ட பேசி தனக்கு தான் அழகாயிருப்பது போல உருவங்களும் தன்னை பற்றின காரியங்களை, தன்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற காரியங்களையும் என்ன சொல்லி கொடுத்துட்டான், இந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மொத்தமா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டான். விக்கிரக ஆராதனை பெருகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் மத்தியிலையும் பிசாசு பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் இதை செய்வான் அதை செய்வான்னு சொல்லி விக்கிரக ஆராதனை வருகிற காலத்துல ஆண்டவர் மொத்த ஜனங்களையும் பிரிச்சு போட்டார். அந்த நேரத்துல ஆபிராமுக்கு மாத்திரம் இதெல்லாம் தெய்வம் இல்லைன்னு மனசுக்குள்ள தோன்றதுனால கர்த்தர் அந்த ஆபிராமை எடுத்தார். அந்த ஆபிராமை எடுத்து அவரை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வந்தார். என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, இவ்வளவு நேரம் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு வந்தாதான் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எடுத்த உடனே நான் டக்குன்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆரம்பத்திலிருந்து என்ன நடந்ததுன்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். கானான் தேசத்துக்கு வர சொல்றார். ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களைய, ஜனங்கள் எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போயிட்டு சில நாட்கள் சில வருடங்கள் கழித்து கர்த்தர் ஆபிராமை தேர்ந்தெடுத்து, நீ வா, நான் உன்னை ஒரு வேற தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன், உன் இனத்தாரை விட்டு உன் தாய் தகப்பனை விட்டு உன் தேசத்தை விட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறார். பக்கத்துல ஒரு தேசத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. சொல்ல போனா கானான் சரியான பாலைவன ஏரியா. ஆனா கர்த்தர் அங்க கூட்டிட்டு போகாம பக்கத்துல அதிக நல்ல செழிப்போட இருந்த நதியின் நாகரீகத்துல வளர்ந்திருந்த எத்தனையோ நாடுகளை விட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, கானானுக்கு கூட்டிட்டு வர்றாரு. கானானுக்கு ஏன் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்றதுக்கு இரண்டு காரணம் இருக்கு. ஒரு காரணம், ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துலதான் தம்முடைய சிங்காசனத்தை வைத்து 1000 வருடம் அரசாக போகிறார் எருசலேம்ல. கானான் நடுவில் உள்ள எருசலேம். கை தட்டி இருக்க வேணாமா கர்த்தருக்கு? இது பிசாசுக்கு தெரியும். ஏன்னா அவன் அவர் பக்கத்துல மேல இருந்தவன். அது தெரிந்து என்ன பண்ணா, இந்த கானான் ஜனங்களை விக்கிரக ஆராதனை வேறு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கானானியர்னு சொல்லப்படுகிற இந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டான், நோவா காலத்துல இருந்த ஜனங்களை மாதிரி அசுத்தங்களை செய்ய வச்சுட்டான்.
புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? மொத்த இந்த அசுத்த ஆவிகளின் தலைவர்கள்னு சொல்லப்படுகிற மொத்த கூட்டமும் இந்த கானானியர் மத்தியில் ஆளுகை செய்து கானானியர்களை தாம் சொல்லுகிற வண்ணமாக மொத்த பிசாசும் அவர்களை ஆளுகை செய்து இங்க ஆராதனை, பழைய ஆராதனை முறைமைகளை கொண்டு வந்து, அசுத்தங்களை கொண்டு வந்து, விக்கிரகங்களை கொண்டு வந்து, அங்க கொண்டு வந்திருந்த மெசபடோமியால கொண்டு வந்திருந்த, அதாவது பாபேல் கோபுரத்துல எல்லாரும் சேர்ந்து இருந்தப்ப விக்கிரக ஆராதனை ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? அங்க இருந்த விக்கிரக ஆராதனை மாதிரி இல்லாம இங்க என்ன பண்ணா, தன்னை இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சான். தன்னை இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சான். ஏன்னா இவர்கள் எல்லாரும் பிசாசின் பிள்ளைகளாக மாறி போனார்கள். அவர்களோடு அவன் இடைப்படுவது அதிகமாக இருந்தது. ஆகையினால நான் இப்படிதான் இருப்பேன், இப்படியெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தி, ஆண்டவர் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்து வனாந்தரத்துல நான் ஆசம் பண்ணுகிறதுக்கு ஆசரிப்பு கூடாரம் போடு, என்னை நீ இப்படியெல்லாம் ஆராதனை செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரோ, இதே மாதிரி அவர் சொல்வதற்கு முன்பாகவே, தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாகவே பிசாசு என்ன பண்ணிட்டான்? அவனை ஆராதிக்கும் வண்ணமாக வேறு காரியங்களை கொண்டு போயிட்டான். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆராதனையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஆராதனை எடுக்கிறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்கெல்லாம், ஏன்னா அந்த ஒர்ஷிப்ல அவன் மிகப்பெரிய, இந்த காலத்துல சபைன்னு வரும்போது நேரம் இருந்து அதை நம்ம பார்க்கலாம், சபையில என்னென்ன பண்றான் அதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்படியான காரியங்களை செய்ய வைத்ததுனால கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆபிராம கூட்டிட்டு வந்து அந்த தேசம் முழுவதும் இருளிலும் பிசாசின் பிடியிலும் முழுவதுமாக ஆட்கொண்டிருந்தது. அப்ப ஆபிராம வைத்து 4 பலிபீடங்களை கட்ட வைத்தார். முற்பிதாக்கள்ல அதிக பலிபீடம் கட்டுனது 4, 5 பலிபீடங்களை கட்டுனது ஆபிராம் மட்டும்தான். ஆபிரகாம் இல்ல, ஆபிராம். ஆபிராம் மாத்திரம்தான் அவர் 4 பலிபீடங்களை ஏற்படுத்துறார். மொத்தமா பிசாசின் பிடியில, இருளின் ஆதிக்கத்துல இருந்த இடத்துல ஒளியை நோக்கி ஒரு விண்ணப்பம். பலிபீடத்தை கட்டி கட்டி மொத்த கானான் தேசத்துல, நல்லா கவனிங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கனாலும் உங்களோட இந்த செய்தியோட தாற்பயம் உங்களுக்கு புரியாம போயிடும். மொத்த இருளின் தேசம், கானான் தேசம், மேல இருந்து கீழே வரைக்கும் அவர் நடந்து வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பலிபீடத்தை கட்டும் பொழுது இருளின் ஆதிக்கத்தில் இருந்த அந்த பிசாசின் வணக்கத்துக்குள்ள பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருந்த, தேவன் கிரியை செய்ய முடியாதபடி அந்த மனிதர்களுக்கு மத்தியில இவர் தனி ஒருவனாய் உள்ளே வந்து தன் குடும்பத்தோட வந்து அங்கங்க தேவனை நோக்கி ஆராதிக்கும்படியாக இந்த பூமிக்கும் கானான் தேசத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு லிங்கை ஏற்படுத்துறார். பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிறார். அப்படி ஆராதிச்சு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே தேவன் சொல்லுகிறார், உன் ஜனங்கள் இந்த இடத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி. இஸ்ரவேலர் போயிடுறாங்க. 400 வருஷம் ஆயிருது. 400 வருஷம் கழிச்சு தேவன் என்ன பண்றாரு, அந்த ஜனங்களை கூட்டிட்டு வர்றார். திரும்ப கூட்டிட்டு வந்தவர், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், வேதத்தை நீங்க நன்றாக வாசித்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். வெறும் சங்கீதமோ ஏசாயால உள்ள வாக்குத்தத்த வசனங்கள் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா வேதம் உங்களுக்கு புரியாது. என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும்தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, இந்த பூமியிலே வச்சிருக்க தான் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்துருவீங்க. மொத்த வேதத்தையும் படிச்சீங்கன்னா தான் என்ன நடந்திருக்கு படிச்சோமே வசனம் பிரசங்கில, முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறதுன்றதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரும்பொழுது சொல்றாரு, கானானியனை ஒருத்தனை விடாத, கானானியனை சின்ன பிள்ளன் கூட பார்க்காத, விடாத, மிருகங்களை விடாத, எல்லாத்தையும் சங்கரிச்சு போடு அப்படின்ற. ஏன் சொல்லணும்? அந்த அளவுக்கு நோவா காலத்துல இருந்த பாவம் மாதிரி இந்த கானானிய தேசத்துல கிரியை செய்துகிட்டு இருந்த இந்த ஆவிகள் இந்த ஜனங்களை அந்த மாதிரியான பாவங்களை செய்ய வைத்தது. கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து வனாந்தரத்துல வந்தாச்சு. வனாந்தரத்துல வந்த உடனே பிசாசுக்கு இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, ஏதோ பண்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. தேவன் உடனே ஜனங்களை தூண்டி விட்டு, நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்பொழுது பற்பல ஜாதிகள் அவர்களுடைய சேர்ந்து வந்தார்கள் வசனம் இருக்கு. நான் இந்த வசனத்தெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே போனேன்னா ரொம்ப லேட் ஆயிரும்.
பற்பல ஜாதியுள்ள ஜனங்கள் அவர்களோடு சேர்ந்து வந்தாங்கன்னு இருக்கு. இவங்க தான் நிறைய நேரத்துல முறுமுறுக்கவே ஆரம்பிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை தூண்டிவிட ஆரம்பிச்சவங்க. இவங்களோட நம்பிக்கையும் இவங்களுடைய தெய்வமும் வேற. புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்களோட கலந்திருந்த எகிப்திலிருந்து வந்த பல ஜாதி ஜனங்களுடைய நம்பிக்கையும் அவர்களுடைய தேவனும் வேற. இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ யெகோவா தேவனே ஒரே தேவன் இல்லையா? ஆனாலும் இந்த ஜனங்களை பிசாசு தூண்டி விட்டதோட விளைவு இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பூந்து 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 அப்படியே ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடும்பங்கள்ல, இந்த மாதிரி சபைகள்ல, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே போய் அங்கங்க அப்படியே பத்த வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. தெரியுமா? பத்த வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது அப்படியே பத்தி எரியும். யாரும் பத்த வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா எரியாது. இதே மாதிரி அந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில பத்த வச்சதுனால அவன் பூரா என்ன சொல்லிட்டான்? போன மோசேவை காணோம், என்ன ஆகுமோ தெரியாது, எங்களை வழி நடத்தி வந்த தேவன் எங்கே அப்படின்னு சொன்ன உடனே ஆரோன் என்ன பண்ணாரு? முத இந்த ஜனங்களுக்கு மத்தியில தாங்கள் பார்த்திருந்த அந்த அசுத்த ஆவியின் ஒரு விக்கிரகத்தை இங்க கொண்டு வராங்க. எகிப்தின் விக்கிரகம் கன்றுக்குட்டின்னு போட்டிருக்கு. கன்றுக்குட்டி, மாடு, காளை எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கு எகிப்துல ஓப்பஸ் அப்படின்னு பேர், ஓப்புஸ் அப்படின்னு அவங்க அந்த பிசாசுக்கு பேர் அவங்க வச்சு கும்புறாங்க. அதை கொண்டு வந்துட்டான் பிசாசு. எங்க கொண்டு வந்துட்டான்? ஜனங்களுக்கு மத்தியில. இந்த விக்கிரகத்தை கொண்டு வந்தோன்னே எல்லாரும் நிர்வாணமாக்கிட்டான். பாத்தீங்களா? வசனம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். எல்லாரையும் நிர்வாணமாக்கிட்டான். நிர்வாணமாக்கணும்னு தான் ஆண்டவர் வந்து மோசேயை வைத்து அந்த ஒரு ஜனங்களை சங்கரிக்க ஆரம்பிச்சார். சரி, இப்படியாக அவங்க கானான் தேசம் முழுவதும் பேய்களின் கூடாரமாயிருந்த கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரவேலர் உள்ளுக்கு நுழைகிறாங்க. உள்ளுக்கு நுழைஞ்சு தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் என்ன பண்றாங்க? மொத்த ஜனங்களை அழிச்சுக்கிட்டே வர்றாங்க. மோசே இருக்கிற வரைக்கும் அவர்கள் எல்லா அந்த முன்னாடி, அந்த யோர்தானுக்கு முன்னாடி, மோவாப் தேசத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த கானான் சம்பந்தப்பட்ட, கானானியர் சம்பந்தப்பட்ட எல்லா ஜாதி ஜனங்களையும் அழித்து கொண்டே வரும் பொழுது யோசுவா தலைமையை எடுத்ததுக்கு அப்புறம், எரிகோவுக்கும் ஆயிக்கு அப்புறமும் இந்த ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? நீங்க வேதத்தை படித்து பார்த்தீர்கள்னா தெரியும். அந்த கானானியர் கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் வைக்க ஆரம்பிச்சாங்க. தேசத்தை 61 நாடுகளை பிடிச்சாங்க. 61 நாடுகள்லையும் இவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அந்த கானானிய ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் வச்சாங்க. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்ணியா போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்ணியாகி போச்சு. கண்ணி ஆன உடனே யோசுவா போயிடுறாரு, நியாயாதிபதிகள் போயிடுறாங்க, ராஜா காலம் வந்துடுது. நியாயாதிபதிகள் காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஜனங்கள் தங்கள் தேவனை விட்டு வழி விலகி விக்கிரக ஆராதனைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போக ஆரம்பிச்சாலும் தேவன் திருப்பி எதிரிகளை உள்ள அனுப்புறாரு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறாங்க. திருப்பி ஆண்டவர் ஒரு அமைதியான காலத்தை தர்றாரு. இது எல்லாமே இந்த கூட இருந்த ஜனங்கள் தூண்டி தீப்பத்தை வச்சுக்கிட்டே போறான்னு சொன்னேன்ல, அது மாதிரி செய்ததோட விளைவு இவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு அப்பப்ப போக ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் நீங்க நம்மளோட வாழ்க்கையில சிந்திச்சு பார்த்துக்கிட்டே வரணும் நீங்க. சரியா? அப்ப தேவன் ராஜாக்களின் காலம் வந்த பொழுது தேவன் ராஜாக்கள் தாவீது ராஜாவை வச்சு மொத்த அந்த ஜனங்களை எல்லாம், அந்த அசுத்த ஆவிகளை ஆராதித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் பிடித்திருந்த தேசங்கள் எல்லாரையும் அழித்து போட்டான். விக்கிரகங்கள் எல்லாரையும் அழிச்சு போட்டார். அழிச்சு போட்டதுக்கு அப்புறம் சாலமோன் வந்தார். சாலமோன் திரும்ப அந்த ஆவிகளின் வணக்கத்தை இங்க கொண்டு வந்தார். விக்கிரகங்களை இங்க கொண்டு வர ஆரம்பிச்சது. அப்படியே விக்கிரக ஆராதனை, இந்த ஆவிகளின் ஆராதனை பழுகி பெருகி பெருகி ஜனங்கள் மிகவும் கர்த்தரை துன்பப்படுத்தினதுனால கர்த்தர் தாம் நேசித்த ஜனங்களை விற்று போட்டார்னு இருக்கு. யார்கிட்ட விற்று போட்டார்னா எதிரிகள்னு போட்டிருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி கிரியை செய்கிறது பிசாசு. பிசாசுகள்கிட்ட விற்று போட்டார். ஜனங்கள் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தேசம் எங்கு உலகம் எங்கு சிதறடிக்க பண்ணினார். இன்னைக்கு வரைக்கும் 10 கோத்திரம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரத்துல பாதி கோத்திரமும் இருந்த அந்த நாட்கள்ல மனாசே கோத்திரத்துல இருந்த அந்த 2 கோத்திரம் மாத்திரம் அவங்க அங்க இருந்து
கொஞ்ச நாள் நல்லவங்களா இருந்த யூதா கோத்திரத்திலையும் விக்கிரக ஆராதனை வர ஆரம்பிச்சது. எந்த ஜனங்கள் எதை விட்டார்களோ, எந்த பிசாசுகள் ஆட்கொண்டிருந்த ஜனங்களை தேவன் துரத்த சொன்னாரோ, அந்த பிசாசை தெய்வம் என்று இஸ்ரவேல் ஜனங்களும் யூதர்களும் தங்களிடத்திலே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் பார்த்தார், மொத்த ஜனங்களையும் திருப்பி சிதறடிச்சிட்டார். யூதா ஜனங்களை சிதறடிச்சோன்னா 70 வருஷம் போய் பாபிலோன்ல இருக்கிறாங்க. பாபிலோன்ல இருந்து 70 வருஷம் வரும்போது மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்துருது. கோரேஸ் மூலியமா விடுவிக்கப்படுறாங்க. இந்த மாச வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். மேதிய பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யத்துல அந்த நாட்கள்ல 70 வருஷம் முடிஞ்ச உடனே தேவன் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து திரும்ப கொண்டு வர்றார். ஏன்னா கர்த்தர் அந்த தேசத்துல பிறக்கணும், அது யூதா ஜனம் மூலியமா பிறக்கணும், அந்த இடத்துல அவர் ஆளுகை செய்யணும், அவர் அந்த இடத்துல தன்னுடைய சிங்காசனத்தை அமைக்கணும். அதுக்கு யூத ஜனங்கள் தேவை. அதனால யூத ஜனங்களை திருப்பி கூட்டிட்டு வர்றார். 70 வருஷம் கழிச்சு கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாம் ஆலயத்தை கட்டுறாங்க, திருப்பி அங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இருந்த பிறகு அங்க இருக்கிற அதுக்குள்ள திரும்பவும் அந்த தேசத்துக்குள்ள பிசாசுகளின் வணக்கம்லாம் வந்துச்சு. வந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பிசாசின் ஆராதனைக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. சிறையில் இருந்து திரும்ப வந்தாங்க பார்த்தீங்களா? வந்தவங்க பிசாசின் ஆராதனைகளுக்கு இடம் கொடுக்கல. அவங்க எண்ணமும் ஏக்கமும் முழுவதும் தேவாலயத்து மேலேயே இருந்தது. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், முழுசா தேவாலயத்து மேலேயே இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ரோமராட்சி வந்துருச்சு. அப்ப வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா தேவாலயத்தை மையப்படுத்தி தான் இருப்பாங்க. வேற விக்கிரக ஆராதனை இருந்தது அப்படின்னு சொல்லி வேதத்துல நமக்கு சொல்லப்படலை. புதிய ஏற்பாட்டுல அவங்களோட விக்கிரக ஆராதனையை பத்தி சொல்லப்படலை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனால திரும்பவும் யூதர்கள் சிதறடிக்கப்படுறாங்க. எப்ப சிதறடிக்கப்படுறாங்க? கிபி 70 சிதறடிக்கப்படுறாங்க. 70 சிதறடிக்கப்பட்டு 1800 வருஷம் இஸ்ரேல் தேசமே இல்லை, யூதர்கள் இல்லை, இஸ்ரவேலர்கள் இல்லை, எல்லாம் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. 1947-48 கர்த்தர் திரும்பவும் அவர்களை அந்த தேசத்திற்கு அழைத்து வந்து அந்த உலக தேசத்தின் வரைபடங்கள்ல காணாமல் போயிருந்த அந்த இஸ்ரவேல் என்கிற அந்த தேசத்தை மீண்டும் உருவாக்குறார். அப்படியே உருவாக்கி அவங்க அந்த இடத்துல குடியிருக்கும் பொழுது, அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், இளங்கிளை தோன்றி அது துளிர் விடும் பொழுது எந்த காலம் வந்துதான்? வசந்த காலம் வந்ததுன்னு நம்ம தமிழ் பைபிள்ல மட்டும்தான், அதுவும் இந்த பவர் பைபிள்ல மட்டும்தான் போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் சம்மர்னு போட்டிருக்கு, கோடை காலம்னு போட்டிருக்கு. நீங்க செக் பண்ணுங்க. நம்பி போடுப்பா, கேஜேவி ஏதாச்சும் ஒன்று போடு. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல. சரி, அது தம்பி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நாம செய்திக்குள்ள போயிடுவோம். 1800 வருஷம் இருந்தவங்களை கர்த்தர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. கர்த்தர் அதுக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. என்ன போட்டிருக்கு? ஆனா தமிழ்ல என்ன போட்டிருக்கு? வசந்த காலம்னா என்ன காலம்? துளிர்க்கிற காலம், இலை துளிர்க்கிற காலம். சம்மர்னா கோடை காலம். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஆனா கிரீக்ல சம்மர்னு தான் போட்டு. அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்களை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். கர்த்தருடைய வருகையை பற்றி அவர் சொல்றார், தன்னுடைய வருகையை பற்றி. இது அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது கோடை காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். கோடை காலம்னா என்ன இருக்கும்? வெயில் எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்க முடியுமா? இஸ்ரேல் தேசத்துல ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா? இஸ்ரேல் தேசம் இந்த ஒரு 75 வருடமா அமைதியா இருந்த தேசத்துல கர்த்தர் தானியேல் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 69 வாரம் 70 வாரம் சொல்றப்ப நடுவில் ஒரு கேப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வேத பண்டிதர்கள்லாம். அந்த தீர்க்க தரிசனத்துல அந்த கேப் எது அப்படின்னா நம்மளுடைய கிருபையின் காலம். உலகமே எதை வைத்து இயங்கி கொண்டு இருக்கிறதுனா இஸ்ரவேலை வைத்து தான் அந்த டைமிங் கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப
புதிய ஏற்பாட்டு காலம் சபை உருவாக்கப்பட்ட பின்பு அந்த கிளாக் நின்றுச்சு. இஸ்ரவேல் கிளாக் என்ன ஆயிடுச்சு? நின்றுச்சு. தேவனுடைய எண்ணமும் ஏக்கமும் புறஜாதியினரிடத்தில் வந்து புறஜாதி ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம எல்லார் மேலேயும் ரட்சிப்பின் அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சு. நம்ம எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டோம். ரட்சிப்புக்குள்ள வந்த நாம இத்தனை நாள் எப்படி இருந்தோன்றதை பார்த்துக்கங்க. இன்னைக்கு 2024 வருஷம் ஆயிருச்சு. நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம அந்த சபைன்ற வர்றதுல பார்த்துக்கலாம். அப்படி வருகிற காலத்துல கர்த்தருடைய பார்வை இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் திரும்ப ஆரம்பித்து விட்டது. அந்த கிளாக் நின்னு போயிருந்த கிளாக்ல நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா பேட்டரியை போட்டு மாட்டிட்டாங்க. அந்த கடிகாரம் ஓட ஆரம்பிக்க போகிறது. அதற்கு சாட்சியாகத்தான் இன்றைக்கு இஸ்ரவேலை சுற்றி நடக்கிற இத்தனை போர்கள். இஸ்ரவேல் தேசம் சுதந்திரமானதிலிருந்து இதுவரைக்கும் அவங்க போர்களை சந்தித்தாங்க. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை வரவே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை வரவே இல்லை. ஒரு பக்கம் ஹமாஸ், ஒரு பக்கம் ஹெப்சுல்லா, இன்னொரு பக்கம் ஏமன்ல ஹெய்தின்னு, ஈராக்ல ஒரு குரூப், சிரியால ஒரு குரூப். இவங்களை கண்ட்ரோல் பண்றது ஈரான். ஈரான்றது பெர்சிய தேசம். கடைசியா யூதர்கள் எங்க இருந்து வந்தாங்க? பெர்சிய தேசத்துல இருந்து தான் விடுதலை ஆகி வர்றாங்க. அந்த தேசத்தை உள்ளவங்க இப்ப திரும்பி என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனத்தை கண்ட்ரோல் பண்ண பார்க்கறாங்க. இத இப்படியே வேற வகையில பாருங்களேன். இப்படியே வேற வகையில பாருங்க. காசாவை நீங்க தானியேல் புஸ்தகம் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்தையும் ஆளுகிறது ஒவ்வொரு பிசாஸ். ஒவ்வொரு தேசத்தையும் ஆளுகிறது ஒவ்வொரு பிசாசு இருக்குன்னு சொல்லப்பட்ட. காசாவை ஆளுகிற பிசாசு எதுனா தாகோன். காசாவை ஆளுகிற பிசாசு தாகோன். சரியா? அது நீங்க அந்த நியாயாதிபதிகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வச்சப்ப தாகோன் வந்து பெலிஸ்தர் கொண்டு போய் வச்சப்ப தாகோன் கீழே விழுந்து கிடந்ததுன்னு வரும். அதுதான் அவங்களுக்கு வந்து மெயின் தெய்வம். அதுக்கப்புறம் லெபனான் இருக்குல்ல, லெபனான் இன்னைக்கு நடக்குதுல, ஹெப்சுல்லா அவங்களோட அந்த போர், அதை ஆளுகை செய்கிறது வந்து அஸ்தரோத். அதை ஆளுகை செய்கிறது அஸ்தரோத் என்னும் பிசாஸ். இந்த பக்கம் ஏமனையும் ஈராக்லையும் சிரியாலையும் ஆளுகை செய்கிறது பாகால். இந்த பேர் எல்லாமே நம்ம வேதத்துல இருக்கு. இதெல்லாம் அவர்களோட தெய்வங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கு. 8:55 ஆச்சு. நம்ம இஸ்ரவேல் தேசத்தை குறித்தே இன்னும் முடிக்கல. எவ்வளவு நேரம் நான் கூட எடுத்துக்கலாம்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா தம்பி? சரி. என்ன, அதனால நான் சில வசனங்களை சொல்றேன். நான் ஆக்சுவலா வந்து இந்த பிசாசுகளோட போட்டோக்களை எடுத்துக்கொண்டு வந்து போடலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா எனக்கு அதுகளெல்லாம் டவுன்லோட் பண்ணும்போது எனக்கே பயங்கர சில சங்கடங்கள்லாம் வந்ததுனால, ஏன்னா விசுவாசத்துல வளர்ந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதை காமிச்சு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் அதை நிப்பாட்டிட்டேன். சரிங்களா? இருந்தாலும் அந்த இருப்பிடங்களை சொல்றேன். நம்ம டக்குன்னு வேக வேகமா படிப்போம். நியாயாதிபதிகள் 10:6 இதுல எழுதிக்கங்க. நம்ம காரியத்தை நீங்க டைம் இருந்ததுன்னா போய் வேணா பாக்குறதுனா பாருங்க. ஒரு 7 ஸ்பிரிட்டை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 7 ரெண்டு ஸ்பிரிட். பாகால் ஒரு ஸ்பிரிட், அஸ்தரோத் ஒரு ஸ்பிரிட். மற்றவங்க எல்லாரும் இதையும் வந்து ஸ்பிரிட்டோட பேர்கள் சொல்லல, தேவர்கள் மாத்திரம் சொல்லிட்டாங்க. அவங்களை ஆளுகை செய்கிற பிசாசு. 7 ஸ்பிரிட்டை பத்தி இந்த இடத்துல சொல்லியிருக்கு. 11:24 இதே நியாயாதிபதிகள்ல 11:24 ஒரு ஸ்பிரிட்டை பத்தி சொல்லியிருக்கு. அந்த எமோரியரின் தேவனாகிய காமாஸ். இது வந்து நம்ம ஊர்ல தெருவுக்கு தெருவு முக்குல இருக்கும். தெருவுக்கு தெரு முக்குல இருக்கும். சரிங்களா? அடுத்து 1 சாமுவேல்ல 5ஆம் அதிகாரம் 2 to 4 வரைக்கும் ஒரு ஸ்பிரிட்டை பத்தி சொல்லியிருக்கு. நான் வேகமா சொல்லிடுறேன், எழுதுறவங்க மாத்திரம் எழுதிக்க.
டீச்சர் வாசிக்க வேண்டாம், நம்ம வாசிச்சோம்னா ரொம்ப நேரம் போயிடும். 1 சாமுவேல் 5:2-4 அதில் தான் வந்து தாகோனை பற்றி போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 1 ராஜாக்கள் 11:5 2 ஸ்பிரிட்டை பற்றி போட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 11:7 2 ஸ்பிரிட் பற்றி போட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 12:28 2 நாளாகமம் 11:15 அந்த ஓப்பஸ் ஸ்பிரிட் அதை பற்றி போட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 16:31-33 வரைக்கும் இந்த ஸ்பிரிட்டுகளை பற்றி போட்டிருக்கு. இதெல்லாம் இஸ்ரவேல் தேசத்தில் வடக்கு ராஜ்யத்தில் ஆளுகை ஜனங்கள் நிமித்தம் அந்த கானானியாவிகள் திரும்பி இந்த தேசத்துக்குள்ள கிரியை செய்த காரியங்கள். 2 ராஜாக்கள் 17:29-31 திருப்பி அந்த பாகால் வணக்கம் உள்ளுக்கு கொண்டு வரப்படுது. அதை பற்றி அந்த இடத்துல போட்டிருக்கோம். தெற்கு ராஜ்யத்தில் யூதா ராஜ்யத்தில் 2 ராஜாக்கள் 21:3 எரேமியா 7:17-18 இப்படியாக இந்த ஆவிகள் அனைத்தும் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்ததோட நிமித்தம் அவங்க எல்லாம் விரட்டப்பட்டு வந்தாங்க. இந்த ஆவிகள் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இன்றைக்கும் அந்த தேசங்கள்ல ஆளுகை செய்யுது. புரியுதா? லெபனானா இருக்கட்டும், லெபனான்ல தான் அஸ்தரோத்து, மற்றதுல பாகால், இதுல தாகோன், இன்னும் அடிபொடி சிறுபொடி. ஒரு வில்லன் இருந்தா நிறைய அடிபொடி இருப்பாங்கல்ல, அது மாதிரி அடிபொடி சிறுபொடிகள்லாம் நிறைய அங்கங்க இருக்கு. இதுக்கு எல்லாமே என்ன பண்ணுது, அந்த கர்த்தருடைய நேரம் வரும்பொழுது கர்த்தர் தான் அனுமதிக்கணும். இதை கர்த்தர் அனுமதி கொடுத்ததின் பேர்ல இஸ்ரவேல் தேசத்து மேல எல்லாரும் போர் எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, 3ஆம் உலக போர் வந்தே ஆகணும். வந்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய வருகை வரணும். அதுக்கப்புறம் 7 வருஷ உபத்திரவ காலம் வரணும், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரணும். அதற்கப்புறம் கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாளணும். காலம் போய்கிட்டே இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. கர்த்தர் அனுமதி கொடுத்துட்டாரு. அவர் பரலோகத்தில் எழுதி வைத்திருந்த காலம் வந்தோடனே அனுமதி கொடுத்துட்டாரு. நீங்க எசேக்கியேல் 38:39 அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா 38ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனமோ 3ஆம் வசனமோ நினைக்கிறேன், உன் வாயில் துறடுகளை போட்டு இழுப்பேன் அப்படின்னு சொல்லி மாகோகை பற்றி சொல்லுகிறார். அதே இது 39ல் 6 துறடுகளால் உன்னை இழுப்பேன் உன் வாயில் போட்டு அப்படின்றார். 6 நாடுகளை வச்சு அந்த நாடுகளின் மூலமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் போர் புரிய வைத்து, இஸ்ரவேல் அவர்களுக்கு விரோதமாக போர் புரிய வைத்து அந்த மாகோகு என்கிற அந்த ரஷ்யாவை 3ஆம் உலக போருக்குள்ள கொண்டு வரணும். 3ஆம் உலக போருக்குள்ள கொண்டு வரணும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இது இஸ்ரவேல்ல நடக்குது. சரியா? கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நடக்கட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா போறோம் என்ன. ஏன்னா இது நாள் வரை இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாத்து வந்த கர்த்தர், யூதர்களை பாதுகாத்து வந்த கர்த்தர், புறஜாதியின் மீது கண் வைத்து ரட்சிப்பை அருளி கொண்டிருந்த கர்த்தருடைய கண்கள் தற்பொழுது யூதர்களை நோக்கி திரும்பி இருக்கிறது. போன வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து காரியங்கள் வேக வேகமாக நடந்துகிட்டே இருக்கு. இப்படி வர்ற நேரத்துல நாம என்ன செய்யணும்? இதே ஸ்பிரிட்டுக, நேரம் இல்லாதனால நான் சீக்கிரம் சொல்றேன், இதே ஸ்பிரிட்டுக உலகத்துல பல தேசங்கள்ல பரவி அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கு. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கு. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன், எப்படி பிசாசு மனிதனை ஏவ முடியும், அவனை ஆட்கொள்ள முடியும் அப்படின்னு. இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், கிராமங்கள்ல இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில அவன் அந்த அப்படியெல்லாம் வச்சுதான் அவனை ஆளுகை செய்யணும்னு இல்லை. இன்னைக்கு அதிகாரத்துல இது ஆளுகை செய்யுது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறதே, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், அதிகாரத்தில் உள்ள ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், அந்தகோர லோகாதிபதிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குல்ல. இந்த ஆவிகள் எல்லாமே இன்னைக்கு முழு வீச்சாய் அவர்களுடைய காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் சபையாகிய நமக்கு, யூதர்கள் ஆகிய அவர்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம். புரிஞ்சுக்கங்க, யூதர்களாகிய அவர்களுக்கு எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம், நமக்கு ஆவிகளோட போராட்டம். புரியுதா உங்களுக்கு? இந்த போராட்டத்துல நாம ஜெயிக்கணும். இந்த பிசாசுகள் உலகத்துல ஆளுபவர்களை கையில் எடுத்து அந்தி கிறிஸ்துக்கு தேவையான காரியங்களை செய்து கொண்டு வந்து இருக்கிறது. நம்ம தேசத்துல இருக்கு.
இந்த ஸ்பிரிட்டு சபைகளுக்குள்ள இந்த உபதேசத்தை கொண்டு வந்துருச்சு. சபைகளுக்குள்ள இந்த உபதேசத்தை கொண்டு வந்துருச்சு. இந்த அஸ்தரோத்து ஸ்பிரிட்டு சபைகளுக்குள்ள அசுத்தங்களை கொண்டு வந்துருச்சு. என்ன, நீங்க தான் நம்மளைய தேவன் தான் கட்டுப்படுத்த முடியும், பிசாசு கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்னீங்களே. ஆமா, உண்மைதான். தேவனுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் என்னை கட்டுப்படுத்த முடியும். சரியா? ஏன்னா என்னுடைய மூதாதையர் யாருக்கு விற்று போட்டுட்டாங்க? அப்ப அவன் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நான் இடம் கொடுத்தேன்னா அவன் என்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற நமக்குள்ள அவன் ஆளுகை செய்ய முடியாது. அந்த மற்ற ஜனங்களை ஆளுகை செய்யறான் பாருங்க, அது மாதிரி ஆளுகை செய்ய முடியாது. நம்ம அவனுடைய கிரியைகளை நம்ம இடத்துல தூண்டிவிட முடியும். எரிச்சலின் ஆவின்னு ஒரு ஆவி இருக்கு. எரிச்சல் வராதவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இங்க கோபத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்கு. கோபப்படாதவங்க யாரும் இருக்கீங்களா? ஒரு 45 ஆவி இருக்கு. இந்த ஆவிகளை வைத்து என்ன பண்ணுவான்? நம்மளைய அப்படியே தூண்டி விடுவான். இது சபையை தூண்டி விடுகிறார். அஸ்தரோத்து சபைக்குள்ள அசுத்தங்களை கொண்டு வருகிற ஆவி. நிறைய விஷயங்கள் சபைக்குள்ள நடக்கிறது, சபைகள்ல நடக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கேட்டா என்ன இப்படியா அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். திரும்பி அவர்களை வழி விலகி போக பண்ணுகிற ஆவிகள் தாகோன் ஆவி. இந்த தாகோன் ஆவி தான் தன்னை பெண்ணாவும் காமிச்சுக்கணும். இந்த அஸ்தரோத்தாவில இன்னும் ஆக்சுவலா அது மேல், அது பெண்ணாவும் காமிக்கும் ஆணாவும் காமிக்கும். புரியுதா உங்களுக்கு? பாதி பெண்ணாவும் காமிக்கும், பாதி ஆணாவும் காமிக்கும். சரியா? இந்த ஸ்பிரிட்டு வேற வேற பேர்ல நம்ம தேசத்துல ஆளுகை செய்யும். நம்ம ஊர்ல ஒரு பேர்ல ஆளுகை செய்யும், வட மாநிலங்கள்ல ஒரு மாதிரி ஆளுகை செய்யும், வேற வேற பேர்ல ஆளுகை செய்யும். இது ஜனங்களை அதோட பிள்ளைகளை தூண்டி விடுறது மாத்திரம் இல்ல, சபைக்குள்ள கிரியை செய்யணும். ஏன்னா அவனோட பிள்ளைகளை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. யாரை தான் காலி பண்ணணும்? நம்மளை தான் காலி பண்ணணும். அதனால அந்த அந்த கிரியைகளிலிருந்து நாம விடுபடணும்னா எல்லாமே இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதன் கிரியைகளிலிருந்து விடுபடும்படியாக காரியங்கள் அனைத்துமே இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாம இதை கரெக்டா படிச்சு, எதுக்கு எழுதி இருக்குன்னு தெரிஞ்சு படிச்சு, கீழே மாத்திரமே குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறாம ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்குது ஆண்டவரேன்னு கேட்டு தெரிஞ்சு வேதத்தை படிச்சு அறிஞ்சு கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வருகையில நாம கண்டிப்பா எடுத்துக்கொள்ளப்படும். ஏன் தெரியுங்களா? இந்த அஸ்தரோத்து, இந்த மலை மேல உட்கார்ந்து இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாமே சபைக்குள்ள தவறான உபதேசங்களை அந்த சிலரை எழுப்பி விட்டு கொண்டு வந்ததோட விளைவு. அப்படி எழுப்பி அந்த உபதேசங்களை கொண்டு வந்த சிலர் இன்று காணாமல் போய்விட்டார்கள். அதை ஜனம் பிடித்து கொண்டது. மக்கள் மத்தியில இயேசுவை பற்றியும் பரிசுத்தத்தை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் உபதேசிக்கிற உபதேசங்கள் போய் ஆசீர்வாதத்தை பற்றியும் செழிப்பை பற்றியும் சாவாமையை பற்றியும் சொல்லப்படுகிற உபதேசங்கள் நம்மை மயக்கி வைத்திருக்கிற காரியங்களிலிருந்து கர்த்தர் விடுபட வேண்டும் என்று விரும்புகிறார். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு, பரலோக ராஜ்ய வாசியா நீங்க மாறுகிறதற்கு நீங்க கொடுத்த விலை என்ன? ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டார். அப்படி மீட்டு கொண்டவருக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? அவர் அனுமதி இல்லாம என் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழுதாதுன்னு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கிறவர் அவர். அதை தாண்டி நான் எதுவும் செய்யக்கூடாது. புரிஞ்சுக்குங்க. ஆகையினால கர்த்தருடைய வருகை சமீபம். இந்த குடும்பத்துல, சபையில, தேசத்துல, என்னை சுற்றி, எனக்குள்ள இதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்த்துக்கிட்டே போனோம்னா ரொம்ப நேரமாயிரும். அதனால தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள என்ன நடக்குது, நான் எதில் விழுந்து போயிருக்கிறேன், நான் எதில் ரெடி ஆகணும். ஏதோ ஒரு காரியத்தில் வேதத்தில் சுட்டி காட்டப்பட்டு எச்சரிப்பாக எழுதப்பட்டுள்ள வசனத்துக்கு விரோதமாக நான் வாழ்க்கை அமைத்து கொண்டிருந்தேன் என்றால் என்னை என் தேவன் ஆளவில்லை, என்னை என் தேவனுடைய ஆவியானவர் என்னை ஏவவில்லை, வேற எவனோ ஏவரா அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விடுதலை ஆயிருவீங்க.
இல்லையா? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு தூக்கம் வந்துச்சு? இதை நான் ஏன் இதை கர்த்தர் இதை சொல்லி இது பண்ணார்னா, நம்ம வருகையோட கடைசி நிமிட நொடியில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு மறுரூபம் டக்குன்னு ஆயே ஆகணும். இந்த மறுரூபம் ஆயிட்டோம்னா, ஏன்னா இஸ்ரேல் தேசத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் முழங்கால போட்டுருங்க. முழங்கால போட்டு, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த ராத்திரி வருகை வந்தால் என்னை கூட்டிகிட்டு போயிருங்கன்னு ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு காலையிலையும் ஜெபிக்கிற ஜெபம் இதாக இருக்கட்டும். வேற எதையும் ஜெபிக்காதீங்க. நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நம்ம எழுந்திருப்போமா? ஜெபிப்போம். கண்களை மூடி பிசாசுக்கு பயப்படாதீங்க. பிசாசுக்கு பயப்படாதீங்க. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. சொல்லுங்க, கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. புறப்படட்டும் தேவபடை, எதிரிகளை ஜெயித்திடவே. புறப்படட்டும் தேவபடை, எதிரிகளை ஜெயித்திடவே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. ஆமா ஆண்டவரே, பிசாசை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியுள்ள வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபையின் ஜனங்கள் தகப்பனே, பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நின்று தகப்பனே, உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய வசனத்தினாலும் தகப்பனே, தங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிற போராட்டங்களை, பிசாசானவன் கொண்டு வருகிற வியாதிகளை, போராட்டங்களை எதிர்த்து நின்று உம்முடைய இரத்தத்தினால ஜெயிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உமது ஊழியக்காரனாகிய நான் அவர்களுக்கு நீர் கொடுத்த அந்த அதிகாரத்தின்படி அந்த அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கி வருவதாக ஆண்டவரே, பயம் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால். தேவன் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு வந்திருந்தார்களோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். வியாதியோடு வந்திருந்தவர்கள் வியாதிகள் நீங்கி சுகமாகட்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் கடன்கள் நீங்கி அப்பா சந்தோஷமா இருக்கட்டும். குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் பிரச்சனை எல்லாம் நீங்கி தேவ சமாதானம் அவர்கள் குடும்பத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்கிற இரக்கங்களுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உமக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன் மீது கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. சமாதானத்தோட போய் வாருங்கள். ஸ்தோத்திரம்.